அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். பாவம் எப்படிப்பட்டது, அது என்ன செய்யும், எப்படி பிரிக்கிறது, பாழாக்குகிறது, பரவுகிறது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனின் உள்ளத்தை ஆக்கிரமித்து அவனை அடிமைப்படுத்துகிறது என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கும் ஒரு மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் அல்லது ஏன் பாவத்திற்குள் விழுந்து விடுகிறான் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யாருமே அப்படி நினையாமல் ஒன்றும் யோசியாமல் ஒருவரும் பாவம் செய்வதே கிடையாது. நான் ஏதோ ஒரு காரியம் செய்ய முன்னதாக எனக்குள் ஒரு யோசனை வரும், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று. உதாரணமாக, ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிள்ளையினுடைய செல் நம்பர் வேணும். அப்போ அவனுக்கு மனசில் பல வழிகளை யோசிக்கிறான். அதுதான் சோதனை. அப்படி செய்வோமா இப்படி செய்வோமான்னு நினைக்கிறான். அதுதான் சோதனை. கடைசியில் என்ன செய்கிறான்னா, ஒரு வழியாக அதை திருடி விடுகிறான். அவளுடைய செல்லை திருடி இவன் தனக்கு ஒரு கால் கொடுத்து விட்டு வைக்கிறான். ஆனால் இவன் மனசாட்சி சொல்லுகிறது, நீ பாவம் செய்தாய், நீ செய்தது தவறு. ஆனால் அவனால் அதை சரிப்படுத்த முடியாது. அப்படித்தான் நாம் திடீரென்று பாவம் செய்வதில்லை. மனதில் ஒரு போராட்டம், மனதில் ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கப்புறம்தான் ஒரு ஆர்கியூமெண்ட் நம் மனதிற்குள் நடக்கிறது. அதன் பின் தான் நாம் பாவம் செய்கிறோம் அல்லது தப்பித்து கொள்ளுகிறோம். பாவம் செய்வதற்கு முன்பாக ஒரு சோதனை நமக்கு வருகிறது. இந்த சோதனை 2 விதங்களில் வரலாம். ஒன்று, ஒரு மனிதனுக்கு வெளியில் இருந்து வரலாம். அதாவது ஒரு நண்பன் மூலமாக சோதனை வரலாம், அல்லது பிசாசின் மூலமாக சோதனை வரலாம். இரண்டும் வெளியிலிருந்து வருகிறது. சில வேளைகளில் நம் உள்ளத்தில் இருந்தே இந்த பாவ எண்ணங்கள் வருகின்றன. அதைத்தான் நாம் சோதனை என்று சொல்லுகிறோம். பிசாசிற்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு. அது என்னவென்றால் சோதனைக்காரன். உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் தினமும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுக்குள் கொஞ்சம் கூட நன்மை இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட பரிசுத்தம் இருக்கக்கூடாது என்று சாத்தான் பல தீமையான வழிகளை செய்கிறான். இந்த சோதனை என்பது பாவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதித்தான். சோதனைக்கு இடம் கொடுப்பதுதான் பாவம். Temptation is not a sin. Yielding to temptation is a sin. அப்படி என்றால் சோதனை என்பது என்ன? சோதனை என்பது பாவம் செய்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. It is an invitation to sin.
பாவம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏற்றுக்கொண்டால் பாவத்தில் விழுவீர்கள், மறுத்துவிட்டால் தப்பித்து கொள்வீர்கள். சாத்தான் ஒரு நாளும் ஒருத்தரை பாவம் செய்கிறதுக்கு அவன் கையை பிடிச்சு இழுத்து பாவத்திற்குள்ள விடவே மாட்டான். அவனுடைய தந்திரமே உங்களை பாவத்தை குறித்த ஒரு ஆசையை உங்களுக்குள் உண்டாக்கிவிட்டு உங்களை செய்ய தூண்டிவிட்டு அவன் விலகிக் கொள்வான். முதல் பாவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசு வருகிறான், ஏவாள் இருக்கிறாள். அவளிடத்திலே இவன் பேசுகிறான். பேசும் பொழுது அவன் கேட்கிறான், நீ ஒரு பழத்தையும் சாப்பிடக்கூடாதோ? அவள் இவனுக்கு மறுமொழி கொடுக்கிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன சொல்லுகிறான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ தேவர்களைப் போல இருப்பாய். அப்போ அங்கே ஒரு சோதனை நடக்குது. முதல்ல சாத்தான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அவன் அந்த பழத்தை பறித்து அவன் வாயில் திணிக்கலை. அவன் அப்படி பழத்தை காட்டினான், இவட்ட யோசனை சொன்னான், அப்படியே போயிட்டான். ஆனால் இவளோ அந்த பழத்தை பார்க்குறா. மனசில் ஒரு போராட்டம், பறிக்கலாமா, நல்லா இருக்குமே. அவன் சொல்கிறான், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் நல்லதுமாய் இருக்கு. அப்போ நமக்குள்ளே எழும்புகிற இந்த போராட்டம்தான் சோதனை. இந்த சோதனையை நான் மேற்கொள்ளாவிட்டால் பாவம் செய்து விடுகிறேன். ஏவாளுக்கு பாவம் செய்யாமல் இருக்க, சோதனையில் தப்பித்துக்கொள்ள பல வழிகளும் பல வாய்ப்புகளும் இருந்தது. அவள் கொஞ்சம் யோசித்திருக்கலாம், நான் ஆண்டவர் சாயந்தரம் வருவார், அவர்கிட்ட நான் கேட்டு பழத்தை பறிப்பேன், அல்லது ஆதாம் வரட்டும் அவனோட சேர்ந்து நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா அவள் பாவம் செய்தே இருக்க மாட்டாள். அப்படி என்றால் நான் இந்த பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறேன். ஐ ஆம் இன்டியூஸ்ட். அது சாத்தானால் நடக்கிற ஒரு காரியம். அவள் பார்த்தாள், பழத்தை இச்சித்தாள், பறித்தாள், புசித்தாள், பாவம் முற்று பெற்றது. இதைத்தான் சோதனைக்கு இடம் கொடுத்து நாம் பாவத்தில் விழுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும்னு நீ தேவனுடைய சமூகத்தை நாடணும். இந்த ஏவாள் அந்த பழத்தின் மேல் உள்ள ஆசையினால் தேவனை மறந்தாள், தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை மறந்தாள். எனவே சோதிக்கப்பட்டு அதிலே சிக்குண்டு அவள் பாவத்தை செய்துவிட்டாள். அவளுக்குள் உணர்வு இல்லையா? நான் சோதிக்கப்படுகிறேன்னு அவள் நினைக்கவே இல்லை. பிசாசு என்னை அழிப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை எனக்கு தர்றான்னு அவள் நினைக்கவே இல்லை. தேவன் என்னை காப்பதற்காகத்தான் இந்த பழத்தை விலக்கி இருக்கிறார்னு அவள் நினைக்கவே இல்லை. அதுதான் சோதிக்கப்படும் பொழுது பெரிய கடினமான ஒரு காரியம். அதைத்தான் ஆண்டவரும் சொன்னார், விழித்திருங்கள், சோதனைக்கு உட்படாதபடி
விழித்திருங்கள் என்று. பேதுருவும் அதே காரியத்தை தான் 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறபடியால் விழித்திருந்து எச்சரிக்கையாய் இருங்கள். சோதனைக்கு உட்படாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது பிசாசினால் உண்டாகிற சோதனை. இன்னும் அநேக நேரங்களில் நமக்குள் வருகிற சோதனைகள் சாத்தானால் வருகிற சோதனைகளாக இருக்கிறது. சாத்தானுக்கு நமது பலவீனங்கள் எல்லாம் தெரியும். என்னுடைய வீக் பாயிண்ட் எது அப்படின்றது சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். எந்த நேரத்தில் என்கிட்ட வந்து இந்த சோதனையை சொன்னால் சோதித்தால் நான் விழுந்து விடுவேன் என்பதும் சாத்தானுக்கு தெரியும். ஆகவே அவன் நான் பலவீனமான நேரத்தில், அதாவது பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம தேவனோடு உள்ள உறவிலே நான் உறுதியாக இராமல் நான் எப்போ இருக்கிறேனோ அப்போ பார்த்து எனக்கு இந்த சோதனையை அனுப்புவான். அந்த சோதனை வரும்பொழுது நான் சாத்தானின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க தேவ வல்லமையை இழந்திருப்பதினால் என்னால் அவனுக்கு விரோதமாக போராட முடியாமல் நான் சோதனையில் விழுந்து விடுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், சாத்தானுடைய தந்திரமெல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு. கிடையவே கிடையாது. ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தவர்கள், பாவமற்ற பரிசுத்த பூமியில் இருந்தவர்கள். அவர்களையே சாத்தான் சோதனைக்குள்ளாக்கி அவர்களை விழ பண்ணினான். அன்று முதல் இன்று வரை அவன் ஜனங்களை சோதித்து சோதித்து சோதனைக்குள்ளாக்கி பாவம் செய்ய தூண்டி இவ்வளவு காரியங்களை செய்க. அவனுக்கு யாரை எந்த நேரத்தில் சோதிக்க வேண்டும் என்று தெரியும். இஸ்ரவேலர் மோசேயின் மூலமாய் அத்தனை அற்புதங்களை கண்டவர்கள். தேவனுடைய வல்லமையினால் எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்து சீனாய் மலையிலே வந்தவர்கள். தேவனுடைய அக்கினி எரிகிறதை கண்டு இருந்தவர்கள். மோசே தேவனிடத்திலே அவன் போயிருக்கிறான் என்பதையும் அறிந்தவர்கள்தான். மோசேயும் யோசுவாவும் இல்லாத நேரத்தில் பாளையத்திலே அவன் சோதனையை அனுப்பி அவர்கள் ஜனங்கள் ஆரோனை பார்த்து, மோசேக்கு என்ன நடந்ததோ நாங்கள் அறியோம், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று அவர்களை தூண்டிவிட்டான். அவர்கள் பொன் கன்று குட்டியை உண்டாக்கி வழிபட்டார்கள். அது அந்த இஸ்ரவேல் சந்ததியார் பாவத்திற்குள்ளாவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. பாருங்கள், மோசே இருக்கும் அளவும் சாத்தான் இந்த காரியத்தை கொண்டு வரவில்லை. அவன் இல்லாத நேரம் ஆரோன் தனியாய் பலவீனமாய் இருக்கிறான். ஜனங்கள் எழும்பி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனால் ஒன்றும் முடியாமல் அவன் சோதனைக்கு இடம் கொடுக்கிறான். நாமும் அநேக நேரங்களில் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். பைபிள் வாசிக்காமல் வேலைக்கு போயிருப்போம். ஜெபம் பண்ணாமல், குடும்ப ஜெபம் இல்லாமல், பைபிள் வாசிக்காமல்
பிள்ளைகள் வெளியே போகும்போது சோதனைக்கு உட்பட்டு பாவம் செய்வதற்கு ஏதுவாகிறது. சாத்தானுக்கு உங்கள் பலவீன நேரம் நன்றாக தெரியும். ஆகையால் தான் எனக்கு ஒரு ஒத்தாசை வேண்டும், எனக்கு உன்னதத்தில் இருந்து வரும் ஒரு பலன் எனக்குள் இருந்தால்தான் நான் இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும். சாத்தான் சோதிக்கிறவன், அவனுக்கு ஒரு பெயரே சோதனைக்காரன். ஆனால் தேவனோடு உறவிலே இருக்கிற ஒருவரை அவன் அவ்வளவு எளிதாக அவனால் சோதனைக்குள் இழுக்க முடியாது. நாம் எப்பொழுது நான் சோதிக்கப்படுகிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேனோ, இந்த சோதனை தேவனுக்கு விரோதமாக என்னை தூண்டிவிடுகிறது என்று நினைக்கிறேனோ, அறிந்து கொள்ளுகிறேனோ, அந்த நேரத்தில் நான் பாவத்திற்கு தப்பித்து கொள்ளுவேன். இன்னும் ஒரு விதத்திலே நாம் சோதிக்கப்படுகிறோம். அது நம்முடைய சுய இச்சையினாலே, நம்முடைய சுய இச்சையினாலே. சாத்தான் அல்ல, நமக்குள்ளே சோதனை, பாவ எண்ணங்கள் வருகிறது. இருதயத்தை குறித்து பார்க்கிறோம், மகா திருக்குள்ளது. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத எண்ணங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொருளாசைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் வருகிறது. அது என் மாம்சத்தில் தோன்றுகிற சோதனைகள். அவைகள் எனக்கு உள்ளுக்குள்ளாகவே இருந்து வருகின்றன. அந்த மாதிரி சோதனைகளிலும் நாம் ஜெயிக்க வேண்டும். சிம்சோன் அவன் பராக்கிரமசாலிதான், தேவனுடைய அற்புத பலத்தை உடையவன்தான். ஆனாலும் அவனுடைய மாம்ச இச்சைகளினால் அவன் தெலீலாளின் மடியிலே படுத்திருக்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது? அவனுடைய தலை சிரைக்கப்பட்டு அவன் பலன் நீங்கி போனதை அவன் உணரவில்லை. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான், தேவ வல்லமையை இழந்தான். அவள் சொன்னாள், பெலிஸ்தர் வருகிறார்கள், எப்போதும் போல் உதறி போட்டு போவேன் என்றான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கினதை அறியவில்லை. தெலீலாளின் மடியில் தான் படுக்கும் பொழுது தான் சோதிக்கப்படுகிறேன் என்று அவன் உணரவில்லை. வேசித்தனம் இருதயத்தை மயக்கும். அப்படித்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். திராட்சை ரசமும் வேசித்தனமும் இருதயத்தை மயக்கும். அந்த இருதயம் மயங்கின பின்பு உணர்வற்று போகும். உணர்வற்று போன பின் நான் சோதிக்கப்படுகிறேன் என்பது தெரியாது. எனக்கு ஒரு சிற்றின்பம் வேண்டும், என் இச்சை நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம்தான் மனதிற்குள் இருக்கும். சிம்சோன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு பாவம் செய்தான். கண்களையே இழந்தான், பலத்தை இழந்தான், மாவரைத்தான், பெலிஸ்தருக்கு வேடிக்கை காட்டினான். சோதனையில் விழுந்தால் சாத்தானின் அடிமை, பாவத்திற்கு அடிமை. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு, நான் சோதிக்கப்படுகிறேனா, இது என்னை சோதனையில் விழத்தள்ளுமா என்று விசாரித்து
நல்ல முடிவெடுங்கள். தேவனோடு இணைந்திருங்கள். தேவ ஒத்தாசை இல்லாமல் மாம்ச பலத்திலே சாத்தானை மேற்கொள்ள முடியாது. எனவே தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, சோதனையை இனம் கண்டு சோதிக்கப்படுகிறேன் என்று அறிந்து அதற்கு தப்பித்து கொள்ள எங்களுக்கு உணர்வையும் ஞானத்தையும் தாரும். உம்முடைய பலத்தால் நாங்கள் சோதனையை மேற்கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.